நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் 152 பயனாளிகளுக்கு 1,27,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் வழங்கினார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் 3வது கட்டமாக நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாரைக்கிணறு, கவுண்டம்பாளையம், சிங்களாந்தபுரம், பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியமணலி, மாவிரெட்டிப்பட்டி ஆகிய 5 இடங்களில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் பேசும்போது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் பதவியேற்றுக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் என்றும், அதன்படி ராசிபுரத்திற்கு 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் குறித்து மக்களிடையே பாராளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடினார். மாநில அரசின் திட்டங்களை சரியாக எடுத்துரைத்த பொதுமக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பழங்களை கொடுத்து பாராட்டு தெரிவித்தார். நாம 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில மோடியுடைய உத்தரவு பயிர் என்ன தெரியுமா பண்ணாங்க, அரசாங்க வேலை வாய்ப்புல வடநாட்டை சேர்ந்தவரும் இங்க வரலாம் அப்படின்னு. இப்ப ஒரு சார் இருக்கிறார், இவர் TNPSC எழுதி வந்தார். இவரெல்லாம் கவர்மெண்ட், அவர் வெட்டரி டாக்டர் இருக்கிறார், அவர் டெப்டி கலெக்டர் இருக்கிறாங்க, நர்ஸ் வேலை, போலீஸ் வேலை, வாத்தியார் வேலை, டெப்டி கலெக்டர் வேலை, எந்த வேலையா இருந்தாலும் வடநாட்டை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டின் அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க தான் எக்ஸாம் பரீட்சை வச்சு எடுப்பாங்க. அந்த எக்ஸாமை எழுதலாங்கிற சட்டத்தில் OPS EPS கையெழுத்து போட்டாங்க. ஒரு சட்டத்தை போட்டுட்டா அதுக்கு வந்து மாற்ற முடியாது. வடநாட்டை சேர்ந்தவங்க வந்து இங்கிலீஷில் எழுதி பாஸ் பண்ணி நம்ம நர்ஸ் வேலைக்கு, டாக்டர் வேலைக்கு வடநாட்டு ஹிந்தி பேசுகிற வந்துடும். அந்த நிலைமை இருந்தது. நம்ம முதலமைச்சர் வந்தார், எப்படி அவங்க போட்ட சட்டத்தை மாற்றுறது, ஒரு சட்டத்தை போட்டால் அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். உடனே TNPSC ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். என்ன தெரியுமா, TNPSC ஆக இருக்கட்டும் அல்லது டாக்டருக்கு பரீட்சை எழுதி வரதா இருக்கட்டும், தமிழையும் ஒரு பாடமாக வைத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழர்களுக்கு என்று உறுதிப்படுத்தினார் நம்முடைய முதல்வர். இதனையடுத்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் பேசும்பொழுது, மக்களுக்கு அனைத்து துறை சார்பில் அடிப்படை உரிமைகளை பெற வேண்டி அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் மக்களை நோக்கி அரசு இயந்திரங்கள் சென்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதால் மக்களுடன் முதல்வர் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது என்றும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு நேர விரயம், எவ்வளவு பொருள் செலவு. இதனால இந்த கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம முதலமைச்சர் அவர்கள், நீங்க அலைய தேவையில்லை, நாங்களே உங்களை தேடி வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே கிட்டத்தட்ட ஒரு 15 அடிப்படையான துறை சார்ந்த அதிகாரிகளை நீங்க வாழ்ற பகுதிகளில், நீங்க வசிக்கக்கூடிய கிராமங்களில், உங்க வீடு அருகாமையில, உங்க தெருக்கு பக்கத்திலேயே ஒரு முகாமிட்டு இங்க இருக்கிற முக்கியமான மாவட்டத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் மட்டும் இல்லை, இந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் பிரதிகள், அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்முடைய மாநிலவை உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் அவர்களும் சரி, அதே போல இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நம்முடைய மக்கள் பிரதிகள் எல்லாரையும் வர வச்சு உங்ககிட்ட இருந்து மனுக்களை வாங்கணும். அந்த அளவுக்கு உங்க மனுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை உங்களுடைய மனுக்கள் வந்து ஏதோ ஒரு காகிதம் அல்ல, அது உங்களுடைய ரத்தம், உங்களுடைய வியர்வை, அதுக்கு அதிக மதிப்பளிக்கப்படும். ஆனால் நீங்க கேட்க வேண்டிய கோரிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களையும் அலைக்கடிக்காம, அதே போல கேட்கக்கூடிய குறைபாடுகளை நம்முடைய அரசு கண்டிப்பாக விரைவாக செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் மீண்டும் இந்த பகுதியில் நடத்திட்டு இருக்கிறோம். இங்க மனுக்களை வாங்குறது மட்டும் இல்ல, இங்க சரிபார்த்து இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு சொல்லும் போது நீங்க பக்கத்தில் இருக்கிற முதல்வர் திட்ட முகாமில் 152 பயனாளிகளுக்கு 1,27,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அரசின் அனைத்து துறை அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.